ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களால் நான் மக்களுக்காகவே நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா வாழைப்பூ பிரியாணி செய்ய போறேன். எங்க பாப்பா வாழைப்பூ பிரியாணி செய்ய சொன்னாங்க. சின்ன வாழைப்பூவை தான் வாங்கிட்டு வந்தோம். அது போதும்னு சொல்லி அரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அரிஞ்சு தண்ணியில போட்டு வச்சிருங்க. அது மோர் கலந்த தயிர் கலந்த தண்ணி இல்லைன்னா கழனி தண்ணியில போட்டு வைங்க. அப்பதான் கருத்து போகாது, வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். நம்ம எப்போதுமே பிரியாணிக்கு செய்யற மாதிரி வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கின பிறகு மசாலா போட்டுக்குங்க. நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் பிரியாணிக்கு போட மாட்டாங்க, ஆனா வாழைப்பூ பிரியாணிக்கு போட்டா அந்த துவர்ப்பு தன்மை இருக்காதுன்னு சொல்லி நான் கொஞ்சோண்டு போடுவேன். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க. நல்லா வதக்கிட்டு வாழைப்பூ அள்ளி போடுங்க. இந்த வாழைப்பூ அள்ளி போடும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நல்லா ஜாதி மல்லி இருக்கும் பாருங்க, அது மாதிரி எனக்கு இருக்கு. இந்த ஜாதி மல்லி மாதிரியே இருக்கு, வெள்ளை வெள்ளைன்னு. சூப்பரா இருந்துச்சு. இங்க வருங்க, வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. தண்ணியில போட்டனால அப்படியே ஃப்ரெஷ்ஷா வெள்ளையா இருக்கு. அதை எடுத்து அந்த வதக்கின பிரியாணி சட்டியில போட்டுக்குங்க. நான் குக்கர்ல தான் செஞ்சேன். போட்டு ஒரு விசில் 2 விசில் வந்தோடனே, பிரியாணி அரிசி கூட இல்ல, வீட்டு அரிசி தாங்க, சாப்பாட்டு அரிசி தான் செஞ்சேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. இது மாதிரி வாழைப்பூ செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. வாழைப்பூ நிறைய பிள்ளைங்க திங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி பிரியாணின்னு சொல்லி கொடுத்துட்டா அதுங்களுக்கு தெரியாது. நான் முழுசா தான் அரிஞ்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு முழுசா வேண்டாம்னா 2 கட் பண்ணி போட்டுங்க. பாட்டு கேட்டுட்டு ரிலாக்ஸ் பண்றாங்க சின்ன பாப்பாங்க. அப்படியே எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டாங்க. கண்டிப்பா வாழைப்பூ கொடுங்க. மாசத்துல 1 வாட்டி 2 வாட்டியாவது அந்த பிள்ளைங்களுக்கு துவர்ப்பு சக்தி கிடைக்கணும். அதனால எல்லா காய்கறிகளும் மாசத்துல ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நாள் கொடுத்துருந்தீங்கனாலும் போதும். டெய்லி சாப்பிடலாம் தேவையில்லை. பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா பொலன்னு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றோம், வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்க்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.